அமெரிக்காவிற்கு ஒரு தலைவனாக ஒருவர் வந்து ஒட்டுமொத்த உலக நிம்மதியை கெடுத்தது மட்டுமின்றி இன்றைக்கு ஈரான் போரில் உலகம் இன்றைக்கு பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. அமெரிக்கா என்ன நினைத்தது என்றால் தனக்கு போட்டியாக எவனும் வரக்கூடாது. அதன் விளைவாகத்தான் வெனிசுலாவை அவர்கள் அடித்தார்கள். சீனாவுடைய பொருளாதாரத்தை வல்லமையை உடைப்பது, முதுகெலும்பை அழிப்பதற்காகத்தான் ஈரானுடைய கைவசம் இருக்கக்கூடிய இந்த ஹெர்மூஸ் குறுகிய பாதை வழியாகத்தான் அவர்களுக்கு ஆயில் செல்ல வேண்டும். சவுதி இப்பொழுது முடங்கிவிட்டது. பாயிண்ட் நம்பர் 1. மூன்றாவது பாதிக்கப்பட்டிருக்கிறதுல இந்த போர்ல அது எந்த நாடுனா கத்தர். அமெரிக்காவின் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும். ஏன் நம்ம நாட்டில் உள்ள ஆண்டிப்பட்டி வரைக்கும் இந்த ஹீலியம் வாயு இல்லைன்னா ஸ்கேன் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் அம்பானின்னு சொல்றீங்களே, அதுல திருபாய் அம்பானியும் 67 காலகட்டங்களில் இந்தியா வந்து அரபு நாட்டை பகைத்துக் கொள்ளாது. ஆகவேதான் தற்போது இந்த போர் நடப்பதற்கு முன்பு தற்போது ஈரான் பக்கம் கொஞ்சம் சமாதான தூதே வருகிறது. நமது நாடும் ஈரான் பக்கம் வருகிறது. ஆசிய மண்டலத்தில். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இந்த ஈரான் இஸ்ரேல் போரின் காரணமாக உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வந்து எழுந்திருக்கு. மீண்டும் வந்து ஒரு உலக போருக்கு வந்து தயாராகிடுமா உலகம், அந்த கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு சார். இந்த 3வது உலக போர் வரும் வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து சீனா வந்து தைவான் கிட்ட அந்த போரானதை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அப்புறம் ரஷ்யாவானது இந்த உக்ரைன் கிட்ட அந்த போரானதை போயிட்டு இருக்கு. பற்றது வரைக்கும் இந்த ஈரான் இஸ்ரேல், அப்புறம் அமெரிக்கா, இந்த போரெல்லாம் தொடங்கி இருக்கு. வடகொரியாவும் தங்களுடைய பங்குக்கு வந்து ஜப்பான் மீது வந்து இந்த மிசைல் தாக்குதல்லாம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. எப்படியானதை ஒரு போரா மாறும் சார் இது? நீங்க சொன்ன சினாரியோல நம்ம முக்கியமாக பார்க்கிற போது இது வந்து ஒரு ஆபத்தான சிக்னல். உக்ரைன் போர் 4 ஆண்டுகளை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. தைவானில் அமெரிக்கா வந்து எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம், அல்லது சீனா நடத்தலாம், அமெரிக்கா அதற்கு போகலாம் என்ற ஒரு கொதிநிலை, எக்ஸிஸ்டிங் கிரைசிஸ் கோயிங் ஆன், இருப்பு நிலை போய்கொண்டே இருக்கிறது. 2வது. 3வது, மத்திய கிழக்கு ஒரு கொதிநிலையிலே இருக்கிறது. என்ன நடக்குமோ யாது நடக்குமோ இது ஒன்று. 4வது, அமெரிக்க அதிபர் அடுத்து கியூபாவை பிடிக்க போவதற்கான திட்டத்தை அவர் போடுகிறார். ஏற்கனவே வெனிசுலாவை அவர் காலி செய்து விட்டார். இப்படி ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய 51வது மாநிலமாக கனடாவை கொண்டு வருவதற்கு சொல்லி அவர்களுக்குள்ள மனப்புறன் வந்து கிரீன்லாண்டை எழுப்பதற்கு டென்மார்க்குக்கு கடும் அழுத்தத்தை கொடுத்தார். அமெரிக்காவிற்கு ஒரு தலைவனாக ஒருவர் வந்து ஒட்டுமொத்த உலக நிம்மதியை கெடுத்தது மட்டுமின்றி அவர் முழுக்க உலகத்தின் அமைதியை கெடுப்பதாகவே நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது. இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி, இப்பொழுது இந்த சூழ்நிலை 3வது உலக போர் உருவாகுமா என்று கேட்டீர்கள். நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய ஆசை. ஏனென்றால் இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், கசாவினுடைய போர் நடந்து 1 லட்சம் பேர் மரணித்து 2 லட்சம் பேர் மௌனியாக்கப்பட்டு நடைபெணமாக ஆன பிறகு இன்றைக்கு ஈரான் போரில் உலகம் இன்றைக்கு பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. ஹெர்மூஸ் வளைகுடாவில் ஒரு நாளைக்கு 2.5 கோடி, கிட்டத்தட்ட 25% உலகத்தில் உற்பத்தி ஆகிற அந்த என்ன சொல்றது ஒட்டுமொத்த குரூடில் 2.5, அதாவது 25% ஆயில் பரிவர்த்தனைகள் நடக்கக்கூடிய இடம் என்பது இந்த ஹெர்மூஸ் தான். இது வந்து யாருடைய கையில் இருக்கிறது? ஈரானுடைய கையில் இருக்கு. இது மொத்தத்தில் 41 கிலோமீட்டர்ல 33 ஸ்வாலோ வாட்டர், 10 கிலோமீட்டர் ஆழம் குறைவானது. அதாவது 10 கிலோமீட்டர் இல்லை, 33 கிலோமீட்டர் ஸ்வாலோ வாட்டர் 8 கிலோமீட்டர். இப்பொழுது இதை கைப்பற்றி இதிலே நாம் பெரிய சம்பாத்தியம் பண்ணணும்னு அமெரிக்கா விரும்புது. அதிலே போய் தலையிட்டால் அது உலக போராக மாறக்கூடிய அபாயம் 1. 2வது, சீனாவும் ரஷ்யாவும் இப்பொழுது தொடர்ந்து வடகொரியா வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். அமெரிக்கா என்ன நினைத்தது என்றால் தனக்கு போட்டியாக எவனும் வரக்கூடாது. அதன் விளைவாகத்தான் வெனிசுலாவை அவர்கள் அடித்தார்கள். வெனிசுலாவை அடித்த காரணம் என்ன? வெனிசுலாவில் இருந்து 10 லட்சம் உற்பத்தி ஆகிற எண்ணெய் பேரலில் 8-9 லட்சம் சீனாவுக்கு வந்தது. இப்பொழுது ஈரானில் உற்பத்தி ஆகிற 33 லட்சம் பேரல், அதில் 80 விழுக்காடு சீனாவுக்குத்தான் வருகிறது. $40 ரொம்ப குறைவு.
போர் ஆரம்பிக்கும் போது $63 இருந்த ஒரு பீப்பாயின் சந்தை விலை இன்றைக்கு $126 போயிருக்கிறது. நேற்று அமெரிக்க அதிபர் அந்த போரை சமாதானம் 5 நாளுக்கு இடைநிறுத்தம் என்று அறிவித்தவுடன் அது டிக்ளைன் $96 ஒரு பீப்பாயின் விலை குறைந்தது மட்டுமல்ல, பங்கு சந்தைகளும் நல்ல வளர்ச்சி அடைந்தது. அப்படி என்றால் ஒரு தனிமனிதன் எடுக்கிற பாலிசி அன்றைக்கு 1930களுக்கு பின்பு இனங்களிலே உயர்ந்த இனம் நாஜிக்கள் இனம் என்றும் ஆரியர்கள் இறைவனால் படைக்கப்பட்டதில் பெரிய இனம் என்ற ஒரு உத்தேச போக்கும் மனித விரோத எண்ணமும் ஹிட்லருக்கு இருந்துச்சு. நாங்க தான் நாஜி, நாங்க தான் உலகை ஆள பிறந்தவர்கள். இதன் விளைவாக அன்றைக்கு நடந்து ஹோலோகாஸ்ட்ல 60 லட்சம் யூதர்களும் கொல்லப்பட்டார்கள். அது நாஜிக்கள். அதற்கு பிறகு 2ஆம் உலகப் போர் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். முதல் உலகப் போரும் அந்த வரலாறு தெரியும். ஆக அப்படி நடந்தது கடந்த காலம். அது கடந்த காலத்தில் நடந்ததை விட இனி ஒரு போர் நடந்தால் அது பயோ போராகத்தான் இருக்கும். அதாவது அணு ஆயுத போர்களை தாண்டி நுண்கிருமிகளின் போராக மாறும். மனித சமூகம் அழிய வேண்டுமென்றால், அழியக்கூடிய ஒரு தருணம் என்றால், நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது 3ஆம் உலகப் போராகத்தான் இருக்கும். அந்த நிலைக்கு அமெரிக்கா செல்லாது, ரஷ்யாவும் அனுமதிக்கப் போவதில்லை என்பது ஒரு சாத்தியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். ஓகே சார், இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போரின் காரணமாக வந்து மற்ற நாடுகள்லாம் இருக்குல்ல சார், அவங்களுக்கு வந்து இந்த ஃபியூவலாக இருக்கட்டும், இந்த கேஸாக இருக்கட்டும், இந்த எனர்ஜி பவராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து மற்ற நாடுகளுக்கு போய் சேராதனால அவங்க நாட்டில் வந்து இந்த லாக்டவுனுக்கான அந்த வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து பிலிப்பைன்ஸ் வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அது சவுத் கொரியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இப்போ இத்தாலி, பெல்ஜியம் போன்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த கத்தார் வந்து இந்த கேஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க சார். இதை வந்து இந்த ஆணையை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு ஆணை வந்து பிறப்பிக்கும் வந்து சொல்கிறாங்க. இதனால் மீண்டும் ஒரு லாக்டவுனுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுல மிக முக்கியமாக, நான் டீட்டெயிலாக பேசினா ரொம்ப நேரம், ஆனால் ஷார்ட்டாக சர்ஃபேஸ் மட்டும் கோட் பண்ணுறேன். இப்போ குரூடு வந்து எல்லா நாட்டிலையும் இருக்குது. அதிகமான குரூடு அமெரிக்காவில் இருக்குது. அதே போன்று சீனாவில் குரூடு கிடையாது. இந்தியாவில் 88% குரூட் ஆயில் இல்லை. நாம் ஆசாம் பள்ளத்தாக்கிலேருந்து கொஞ்சம் குரூடாக கிடைக்குது. மீதி 88% இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம நாட்டுக்கு குரூடை பற்றி சொன்னால், சவுதி அரேபியாவிலிருந்து 16 விழுக்காடிலிருந்து 20 விழுக்காடு வரைக்கும் நமக்கு சப்ளை ஆகுது. ஈராக்கில் 23லேருந்து 28% வரைக்கும் நமக்கு சப்ளை ஆகுது. சோவியத் அதாவது ரஷ்யாவிலிருந்து 34 விழுக்காடு இந்தியாவுக்கு சப்ளை ஆகுது. இது இந்தியாவுடைய நிலை. சீனா முழுமையாக அதை வந்து வெளிநாடுகளில் தான் வாங்குகிறார்கள். ஆகவேதான் சீனாவுடைய பொருளாதாரத்தை, வல்லமையை உடைப்பது, முதுகெலும்பை அழிப்பதற்காகத்தான் ஈரானை நோக்கி இந்த போரை அவர்கள் ஆரம்பித்து சிக்கப்பட்டு கொண்டார்கள். சீனாவுடைய கடப்பாடும் பொறுப்பும் இன்னைக்கு ஈரானை வீழ்ச்சி அடையாமல் காப்பது சீனாவுக்கும் உண்டு, ரஷ்யாவுக்கும் உண்டு. ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யா கொஞ்சம் முடிவுகளை தாமதித்தாலும் அதற்கு பின்பு உறுதியான முடிவு எடுத்து விட்டார்கள். இப்பொழுது நீங்கள் கேட்பது, இந்த பெட்ரோல் குரூட் வந்து மத்திய கிழக்கிலிருந்து வர வேண்டும், வெனிசுலாவிலிருந்து வர வேண்டும், ரஷ்யாவிலிருந்து வர வேண்டும். உக்ரைன் போரின் காரணமாக யூரோப் நாடுகளுக்கு இது கொடுக்கப்படவில்லை, அது வாங்கப்படவில்லை. அது இந்தியாவிலிருந்து வந்து ரிஃபைன் செய்யப்பட்டு பின்பு யூரோப் நாடுகளுக்கு அது அனுமதிக்கப்பட்டது. இப்போ உக்ரைன் போரின் மூலம் ரஷ்யாவும் யூரோப் நாடுகளும் ஒரு நீண்டகால எதிரிகளாக, ஒரு எனிமிட்டி, அனிமாசிட்டி has been created among the nation. நாடுகளுக்கிடையே ஒரு விதமான பயம், ஆன்சைட்டி, விரோத மனப்பான்மைகள் இந்த போரில் யூரோப்பிய யூனியனுக்கும் இவர்களுக்கும் இடையே உருவாகிட்டு, யூரோப்பியனுடைய தலைவர் உர்சலா, அதே மாதிரி புட்டினுக்கு இடையிலே முறுவல் போக்கு காணப்படுகிறது ஒரு பக்கம். இரண்டாவது, நீங்கள் கேட்டால் லாக்டவுனுக்கான வாய்ப்பு உண்டா என்று சொல்லி பார்த்தால், நாம் மத்திய கிழக்கில் நடக்கும் இந்த போரை ஒப்பிடாமல் அதை பேச முடியாது. முதலிலே சிஎன்டியை எடுத்துக்கொள்வோம். முடக்கி இருக்கக்கூடிய ஹெர்மூஸில் இருந்து என்னெல்லாம் போகிறது என்றால், சவுதி அரேபியாவுடைய அராம்கோ, இது ஒட்டுமொத்தமான ரிஃபைன் 160 லட்சம் கோடி அல்லது 180 லட்சம் கோடி. இதற்கு செல்லக்கூடிய அனைத்து கடல் வழித்தடங்களும் ஈரானுடைய கைவசம் இருக்கக்கூடிய இந்த ஹெர்மூஸ் குறுகிய பாதை வழியாகத்தான் அவர்களுக்கு ஆயில் செல்ல வேண்டும். சவுதி இப்பொழுது முடங்கிவிட்டது. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, இது அராம்கோ. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னால் 1 கோடி பேரில் சவுதி ரிஃபைன் பண்ணி அனுப்புறாங்க நாள் ஒன்றுக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ரொம்ப முக்கியமான நாடு. அதுல 7 நாடுகள் இருக்கு. அதாவது துபாய், அபுதாபி, ராசல் கைமா, இன்னும் அஜ்மான், இப்படி ஒரு 7 நாடுகள் இருக்கிறார்கள். இந்த நாடுகளில் துபாயில் ஒரு ஹப்பு, பினான்சியல் ஹப்பு. அது மட்டும் இல்ல, துபாய் சர்வதேச சுற்றுலாத்தலம். அதே மாதிரி அபுதாபியில்
எண்ணெய் கிணறுகள் இருக்கிறது. ஆனால் இதைவிட முக்கியம் மூன்றாவது பாதிக்கப்பட்டிருக்கிறதுல இந்த போர்ல அது எந்த நாடுனால் கத்தர். கத்தரில் இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய், இயற்கை எரிவாயு, சிஎன்ஜி கேஸ் சொல்றீங்களா, இதுதான் உலகின் 90% தேசங்களுக்கு சப்ளை ஆகும். இப்ப அது முடங்கப்பட்டதுனால உலகத்தினுடைய இயக்கமே காலி. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப நம்ம நாட்டில் இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பக்கத்துல போய் கேளுங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேன் மிஷினுக்கு அதிகமாக தேவது ஹீலியம் வாயுக்கள். இந்த ஹீலியம் வாயு எங்கிருந்து வரணும் அப்படின்னு கேட்டா கத்தரில் இருந்து தான் வர வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல், மருத்துவம் எல்லாவற்றுக்கும் ஹீலியம் வாயு தேவை. அதனால இப்பொழுது ஷிப்மெண்ட்ல 200க்கு மேற்பட்ட ஷிப்பு, அதாவது கண்டெய்னர்கள் அல்லது கடல் கப்பல்கள் ஹீலியம் கொண்டு சப்ளை பண்ணுவதற்கு தயாராக இருக்கிற நேரத்தில் ஈரான் அதனை மறித்து உலகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தியதனால் அமெரிக்கா இடைநிறுத்தமாக இந்த 5 நாட்கள் போர் நிறுத்தம் என்று அறிவித்ததே இந்த ஹீலியம் வாயு பற்றாக்குறை சமாளிப்பதற்காகவும் அமெரிக்காவின் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும். ஏன் நம்ம நாட்டில் உள்ள ஆண்டிப்பட்டி வரைக்கும் இந்த ஹீலியம் வாயு இல்லைன்னா ஸ்கேன் பண்ண முடியாது. இதுதான் இப்போது ஒரு விஷயம். மத்திய கிழக்கு என்பது அரபு நாடுகளுக்கான ஒரு நாடு அல்ல. அதில் ஏற்பட்ட வலி உலகம் முழுவதும் தாக்கி இந்த போரில் சமாதானம் வராத பட்சத்தில் மற்றொரு கொதிநிலை உருவாகும். அதற்கு இன்றைக்கு ஈரான் வைக்கிற கண்டிஷனை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா என்பதுதான் சிக்கல். அந்த ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்ந்தா இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் சார் இனி வரும் காலங்கள்ல? இந்தியா இந்த போரை தொடரும் போது 90 லட்சத்திற்கு மேற்பட்ட இந்திய சமூகம், குறிப்பாக மலையாளிகள், தமிழர்கள், தெலுங்கு பேசுபவர்கள், வட இந்திய சமூகம் அதிகமாக அங்கே வாழ்கிறார்கள். அவர்கள் 1970ஆம் ஆண்டுகளில் அந்த நாட்டை வடிவமைப்பதற்கு நிறைய இந்தியர்கள் அங்கே சென்றார்கள். அதுல முக்கியமா நம்ம தொலைக்காட்சியின் மீது சொல்கிறேன், இன்னைக்கு நீங்க எல்லாரும் அம்பானின்னு சொல்றீங்களே, அதுல திருபாய் அம்பானியும் 67 காலகட்டங்களில் 65வது காலகட்டங்களில் ஒரு பெட்ரோல் பம்பினுடைய அந்த ஃபியூயல் ஃபில்ட், அதாவது அதை பிடித்து பெட்ரோலை நிரப்பக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாக சென்றார். 1957 அவர் அந்த நாட்டில் வேலை பார்த்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அங்கிருந்து பெரும் பொருளீட்டு தான் இன்னைக்கு உலகத்தை ஆட்கொள்ளுகிற 20 லட்சம் கோடி பெரும் பொருளாதார மண்டலமாக இருக்கும் திருபாய் அம்பானி குடும்பத்தில் அவர். குஜராத்தி நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? இந்த 90 லட்சம் பேர். இந்தியாவுல முதல்ல அந்நிய செலவாணி வருகிறது என்றால் அது இந்தியாவிற்கு 10 லட்சம், ஆண்டிற்கு 10 லட்சம் US$ வருகிறது இந்தியாவிற்கு மட்டும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 பில்லியன் அளவிற்கு இந்தியாவிற்கு அந்நிய செலவாணி இந்தியாவுக்கு வருகிறது. அவர்கள் சம்பாதித்து, தமிழர்களும் சரி, கேரள மக்களும் சரி, குஜராத்திகளும் சரி, தெலுங்கர்களும் சரி, எல்லாரும் பெரும் பொருளீட்டி அந்த பணத்தை எங்கே அனுப்புகிறார்கள்? இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள். நீங்கள் பாருங்கள், 1 கோடி இந்தியர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் இந்தியாவுக்கு ஒரு 5 கோடி பேர் 10 கோடி பேர் வரைக்கும் சாப்பிடுவார்கள். அவர்கிட்ட ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனி இன்னைக்கு ஜாய் ஆலுகாஸ் போன்ற கம்பெனி, மலபார் கோல்டு போன்ற கம்பெனி எல்லாமே அரபு நாட்டு முதலீடுகளில் தான் இந்தியாவுக்கு வருது. இன்னைக்கு கீழக்கரை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகள், குஜராத்தி கம்பெனிகள் எல்லாமே அரபுகளின் பணம், அரபுகளின் செழிப்பு. இந்தியா அரபு நாட்டை பகைத்து கொள்ளாது. ஆகவேதான் தற்போது இந்த போர் நடப்பதற்கு முன்பு இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் பெஞ்சமின் நெத்தானியாஹு சில ஒப்பந்தத்தை செய்து கொண்டார். இப்பொழுது ஈரான் கை ஓங்கி இருந்த உடனே இவர் இங்கிருந்து என்ன சொல்கிறார்? மிஸ்டர் அவருடைய பேர் என்னது, முஜித்தபா காமெனிக்கு ஒரு அறிக்கை விடுகிறார், ரமதானுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று. இப்பொழுது உலகம் அந்த போக்கை யூகிக்கின்றது. அந்த உலகம் அந்த போக்கை யூகித்து கொண்டு எந்த பக்கத்தில் காற்று வீசுகிறதோ அந்த பக்கத்தில் அவர் சாய்ந்து விடுகிறார்கள். இதுதான் உலகத்தினுடைய நிலைமை. இப்பொழுது ஈரோப் இன்று காலையில் E3 நாடுகள், 3 நாடுகள், ஒன்று இங்கிலாந்து, மற்றொன்று ஜெர்மனி, மற்றொன்று இமானுவேல் மேக்ரானுடைய பிரான்ஸ், இந்த 3 நாடுகளும் அப்பாஸ் அரா கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அப்படி என்றால் யூரோப்பிய யூனியனும் தற்போது ஈரான் பக்கம் கொஞ்சம் சமாதான தூதே வருகிறது. நமது நாடும் ஈரான் பக்கம் வருகிறது, ஆசிய மண்டலங்கள். அப்படி வருகின்ற போது இந்தியாவை போன்ற நமது ஏழ்மையான நாடுகளுக்கும் ஏராளமான தொழில் முதலீடுகள் வருவதற்கும், பாகிஸ்தான் என்ற ஒரு முஸ்லிம் நாட்டை தவிர 99.9% அரபு நாடுகள், குறிப்பாக நீங்கள் பார்த்தால் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இந்தியாவுக்கு பெரும் ஆதரவான நாடுகள் தான்.
ஆகவே இந்தியாவிற்கான நஷ்டம் என்பது இந்திய தொழிலாளர்களின் வாழ்க்கை, அவர்கள் ஏற்றுப்படுகின்ற அந்நிய செலவாணி முதலீடு, இந்தியாவினுடைய பெரும் இன்வெஸ்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் நமக்குடைய டாலர் கையிருப்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்தியாவிற்கான பாதிப்புகள் நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு போர் நின்றாலும் இதனுடைய இம்பாக்ட் வில் டேக்ஸ் மோர் தென் 6 months, 6 மாதங்களுக்கு தொடரும் என்பதுதான் எனது பார்வை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி.